Hello guys, welcome back to my channel. இன்னைக்கு நீங்க பார்க்க போறது இந்த ஹாலிடே மேக்கப் லுக் தான். சூப்பர் பிரிட்டி. ஒரு மாதிரி mauvish toned pink eye கூட சொல்லுவாங்க. burnt peach creaseல lidல வந்து ஒரு மாதிரி shimmery super beautiful-ஆன eyeshadow போட்டுருக்கேன். and என்னோட மேக்கப் நல்ல semi matte finish வச்சிருக்கேன். and Santa is coming outfit போட்டுருக்கேன். சூப்பர் கிறிஸ்மஸ் அப்ராப்ரியேட்டாக இருக்கேன், ஹாலிடே அப்ராப்ரியேட்டாக இருக்கேன். அண்ட் என்னோடய காலில் பார்த்தீங்கன்னா ஒரு க்யூட்டாக ஒரு டேங்லிங் தொங்கிட்டுருக்கு. எஸ், திஸ் இஸ் மை கலர்ஃபுல் ட்ரீம்ஸ் இயரிங் லான்ச் பண்ணியிருக்கேன் கைஸ். அண்ட் இது ரெசின் மாதிரி இல்லையே நீங்கள் யோசிக்கலாம். கரெக்ட், இது ரெசின் கிடையாது. நான் என்னோடய புது நியூ ஆர்ட் ஃபார்ம் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் கலர்ஃபுல் ட்ரீம்ஸில், விச் இஸ் பாலிமர் கிளே. ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் பாலிமர் கிளே இயரிங்ஸ் லான்ச் பண்ணியிருக்கேன், ஹாலிடே கலெக்ஷன் பார்ட் 2. பார்ட் 1ல ரெசின் ஸ்னோஃப்ளேக் ஆர்னமெண்ட் ரெசினில் லான்ச் பண்ணியிருந்தேன். அதை நான் ஒரு வ்ளாகில் கூட போட்டிருப்பேன். நீங்கள் பார்த்துருக்கலன்னா நான் வந்து லிங்க் கொடுக்குறேன், அந்த வ்ளாக் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இந்த ஐ கார்டில் வரும். இப்போ வந்து பாலிமர் கிளே நான் லான்ச் பண்ணியிருக்கேன் இயரிங்ஸ். ஸோ ஒன்றுனா போட்டு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த காஃபி மக் இயரிங், இதுதான் ஒரு ஃப்ராப்புச்சினோ காஃபி மக் இயரிங். இது பேக், இது ஃப்ரண்ட். நெக்ஸ்ட் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ இயரிங் பாருங்கள், கேண்டி கேன் வித் கிறிஸ்மஸ் ட்ரீ ஸ்டார் இயரிங். செம்ம ப்ரிட்டியாக இருக்குது. ஒன்ஸ் அகேன் எவ்வளோ ப்ரிட்டியாக இருக்குதுன்னு இந்த கேண்டி கேன் கிறிஸ்மஸ் ட்ரீ ஸ்டார் இயரிங். ஆக்சுவலி நீங்கள் இது கிறிஸ்மஸ் டைமுக்கு அது வரைக்கும் நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைன்னா அதுக்கப்புறம் கூட போட்டுக்கலாம். வெரி க்யூட். எப்படி போடாமல் இருக்க முடியும், அந்த மாதிரி தான் எனக்கு தோணும் இதை பார்க்கும்போதெல்லாம். நெக்ஸ்ட் வந்து சாண்டா ஸ்டாக்கின் இயரிங். இது பியூட்டிஃபுல்லாக சாண்டா கிளாஸ் ஸ்டாக்கிங் அந்த ஒயிட் டிசைன் அண்ட் லீஃப் வித் செரி டிசைனோட நான் பண்ணியிருக்கேன் டீட்டெயிலிங்காக. நெக்ஸ்ட் ரெண்டும் நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கிறேன் இந்த டிசைனில். திஸ் இஸ் சாண்டா பீனி கேப் இயரிங், ரெயின்டியர் டிசைன் எல்லாமே இருக்கும். ப்ரிட்டியாக இருக்குது பாருங்கள். ஸோ இதெல்லாம் ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி டிசைனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது. ரெயின்டியர் ஒரு டிசைன் இருக்கும், ஸ்னோஃப்ளேக் டிசைன்லாம் இருக்கும். அண்ட் இப்படி தான் இருக்கும் காதில் போட்டால். நெக்ஸ்ட்டு வந்து ஹேண்ட் க்ளவ்ஸ், அந்த டிசைன் வித் திஸ் பேட்டர்ன். இது ஸ்டட் டைப் வரும் பேக் போஸ்ட்டில். இதில் பியூட்டி என்னென்னா இவ்வளோ ஷைன் பாருங்கள், ஏன்னா இதில் நான் ரெசின் ஓவர் டாப் கோட் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால தான் இந்த ஷைன். பட் இது டேங்கிள் ஆகாது, ஸ்டட். என்னோட ஹாலிடே கலெக்ஷன் இயரிங் கைஸ். என்னோட பெஸ்ட் பார்ட்டை வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் தான். நான் ப்ரைஸ் ரேஞ்ச் ரொம்ப அஃபோர்டபுளாக வச்சுருக்கேன். அண்ட் அஃபோர்டபுள் சப்ஜெக்டிவ் எல்லாருக்கும் ஒரு இது. பட் நான் வந்து அஃபோர்டபிலிட்டியை மைண்டில் வச்சு தான் வச்சுருக்கேன். அண்ட் இது ஹாலிடே சீசன் அப்படிங்கிறதுனால ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பீப்புள் டு எக்ஸ்பீரியன்ஸ் இது. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் 110 rupeesலேருந்து 250 ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும் இந்த இயரிங்ஸ் எல்லாமே. ஏன்னா பாலிமர் கிளே இயரிங்ஸோட லைக் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும், ரா மெட்டீரியல் அண்ட் மேக்கிங் டீட்டெயிலிங் எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவ். நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணியும் பண்ணுறோம். இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் என்னோடய இன்ஸ்டாகிராமில் யூ கேன் டிஎம் மீ அண்ட் பை தீஸ் ஆர் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் நம்பரும் கீழே கொடுக்குறேன், நீங்கள் அங்கே காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிடலாம். வெரி எக்ஸைட்டட் உங்களுக்கு இந்த ஹாலிடே மேக்கப் லுக் காட்டுறதுக்கு. அண்ட் இந்த டாப் பாருங்க, ஹியர் கம் சாண்டா அப்படி போட்டிருக்கோம். அண்ட் இது பேண்ட் கூட சூப்பராக இருக்கும். பேண்ட் காட்டுறேன், செக்குடு பேண்ட். இது கிறிஸ்மஸ் ஹாலிடே அப்ராப்ரியேட்டாக நான் ட்ரெஸ்அப் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை நான் ஆர்கானிக்கில் தான் வாங்கினேன். இதோட செட் வந்து எல்லாமே அவுட் ஆஃப் ஸ்டாக்லேயே இருக்குது. பட் எனிவேஸ் நான் கிடச்சதுன்னா லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபாரர் ஃபிட்டோட மாய்ஸ்சரைசரும் ரெனையோட ஃபேஸ் கிளாஸ் ரெண்டையுமே இதை மிக்ஸ் பண்ணி என்னோடய ஃபேஸில் நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். மேட் மேக்கப் ரொம்ப போக மாட்டேன், செமை மேட், லைக் ரொம்ப க்ளாஸியும் இல்லை ரொம்ப மேட் ஃபினிஷும் இல்லை, ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற மாதிரி மேக்கப் போட போகிறேன். பட் என்ன தான் இது பண்ணாலும் எனக்கு பேஸ் கொஞ்சம் க்ளோயாக இருக்கணும். பேஸ் இந்த சென்ஸ் பிஃபோர் மேக்கப் பேஸ் சொல்கிறேன். அது எனக்கு க்ளோயாக இருந்தால் நான் அதுக்கப்புறம் என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஷிஃப்ட் பண்ணிப்பேன். மேட்னா மேட் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம், க்ளாஸ் வேணால் க்ளாஸும் நான் ஷிஃப்ட் பண்ணிப்பேன். பட் எனக்கு நல்ல வெல் ப்ரெப்ட் ஸ்கின் தேவை எது பண்ணுறதா இருந்தாலும். என்னோடய ஹேர் கட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி இப்போ ஃபேஸ்க்கு எனக்கு நல்லா செட் ஆகிற மாதிரி இருக்குது.
ஹேர் வாஷ் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போலாம். என்னென்ன 20 மினிட்ஸில் முடிஞ்சிடுது ஃபுல் வேலையும். எனக்கு அந்த வுல்ஃப் கட், ஃப்ரெண்ட்ஸில் ரேச்சல் கட் ரெண்டும் ஒன்று அது மாதிரி பண்ணியிருக்கேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. என் ஃபேஸ் ஷேப்புக்கும் அது சூட் ஆகுது ஆக்சுவலி. ஸோ ஐம் வெரி ஹாப்பி வித் தி அவுட்கம். அண்ட் எனக்கு பண்ண ஸ்டைலிஸ்ட் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நான் வ்ளாக்லேயே சொல்லியிருப்பேன். அப்சர்வ் ஆகிற மீன் வைல் நான் லிப்பை மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு நான் சிம்பிளி நாமோட லிப் ஆயில் யூஸ் பண்ண போகிறேன். கைஸ், இது பிஃபோர் மேக்கப் அப்ளை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். லைக் நல்லா மாய்ஸ்சரைஸ் கொடுக்கும். நீங்கள் லாஸ்ட்டில் லிப்ஸ்டிக் ஸ்டெப் போடுற வரைக்கும் உங்கள் லிப்ஸ் நல்லா நரிஷ்டாக இருக்கும். லிப்ஸை நல்லா ப்ளம்பியாக காட்டும் இன்னும். ஸோ விச் இஸ் அமேசிங். ஸோ இதை ட்ரை பண்ணுங்கள். அண்ட் என்னோடய கிறிஸ்மஸ் ட்ரீ செட்டப் பாருங்கள், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஆக்சுவலி என் கிறிஸ்மஸ் ட்ரீயோட பேஸ் வந்து கொஞ்சம் சரியில்லை. நான் இந்த வருஷம் அப்படியே செட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இயர் ஐ ஹேவ் டு சேஞ்ச். இந்த மேட் லுக்கில் இருந்து 0 போர் ப்ரைமர் நான் யூஸ் பண்ண போகிறேன். எங்கெல்லாம் தேவையோ அங்கே மட்டும்தான். லைக் இந்த சீக் ஏரியாவில், நோஸ் ஏரியா, ஃபோர்ஹெட். இப்போ நான் வந்து கன்சீலர் அப்ளை பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா இது என்னோடய ஸ்கின் டோன் கன்சீலர், கொஞ்சம் ஆரஞ்ச் டோனும் இருக்கும். இது மேப்ளினோட ஃபிட் மீ கன்சீலர் இந்த ஷேட் மீடியம். ஸோ இதை நான் வந்து என்னோடய வாய் சுற்றி கண்ணு கீழே வாய் சுற்றி மட்டும் இப்போதைக்கு அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். அண்ட் அதுக்கு மேலே நம்ம ஃபவுண்டேஷன்லாம் போடலாம். என் கன்சீலர் ப்ரஷ் வச்சு டேபிங் மோஷனில் நான் அப்படி புஷ் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃபவுண்டேஷனுக்கு போயிடலாம். ஃபவுண்டேஷனுக்கு வந்து இன்றைக்கி நான் கே பியூட்டியோட ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுவேன். லைட் வெயிட் ஃபவுண்டேஷன். எனக்கு வந்து ரொம்ப ஹெவி பேஸ்லாம் வேண்டாம், லைட் வெயிட்டாக தான் வேணும். ஸோ நான் வந்து கே பியூட்டி ஃபவுண்டேஷனே எடுத்துக்கிறேன். என்னோடய பஃபிங் ப்ரஷ் பேக் ஓட 247 ப்ரஷ், ஆங்கிள் பஃபர் ப்ரஷில் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். லைக் டாட்டிங் பண்ணிக்கிறேன் ஃபுல் ஃபேஸ்க்கும். இது ரொம்ப லைட் வெயிட் ஃபவுண்டேஷன் கைஸ். கவரேஜ் கூட ரொம்ப இருக்காது, லைட் மீடியம் கவரேஜ் தான் இருக்கும். ஒன் லேயர் தான் போகிறேன் கைஸ், பிகாஸ் நான் இதுக்கப்புறம் கன்சீலர் போட போகிறேன். ஸோ எனக்கு ரொம்ப ஹெவி லேயர் வேண்டாம். முன்னாடியே சொன்ன மாதிரி நான் வந்து ரொம்ப மினிமல் ப்ராடக்ட்ஸ் வச்சு அண்ட் மினிமல் லேயர் வச்சு தான் நான் எனக்கு மேக்கப் பண்ண போகிறேன். இப்போ நான் 2 ஷேட் கன்சீலர் யூஸ் பண்ண போகிறேன். ஒன்று வந்து மேப்ளின் ஃபிட் மீ கன்சீலர், எங்கெல்லாம் எனக்கு லைக் ஸ்பாட்ஸ் இருக்குது ஹைட் பண்ணமோ அங்கே. இன்னொரு லைட்டர் ஷேட் கன்சீலர் T ஜோன்ஸில் மட்டும் யூஸ் பண்ணிட்டு அண்டர் ஐயில் கொஞ்சமாக எனக்கு ஸ்பாட்ஸ் எல்லாத்தையுமே நான் ஹைலைட் இல்லை கன்சீல் பண்ணிக்கிறேன். அண்ட் அண்டர் ஐஸும் கண்ணு கீழே T zone. அண்ட் தென் நான் லைட்டாக க்ரீம் கான்டூரும் பண்ணிக்க போகிறேன். ஆல் இன் ஒன் ஃபவுண்டேஷன் ஸ்டிக், பட் இது டார்க்கர் ஷேடில் இருக்குது. ஹைலைட்டட் ஏரியாஸ்லாம் நான் கன்சீல் பண்ணிக்கிறேன். அதே கன்சீலர் ப்ரஷ் வச்சு இந்த 2 ஷேடையும் நான் அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். இப்போ வந்து கான்டோர் பிளெண்ட் பண்ணலாம். பிளெண்ட் பண்ணுறதுக்கு நான் இந்த வைஸ் ஷீ கான்டோர் ப்ரஷ் யூஸ் பண்ண போகிறேன். இது ஒரு ஆங்கிள்டாக இருக்குது கான்டோர்க்காகவே. இதை வச்சு இப்படி பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஹார்ஷாக தான் வரும் பிகாஸ் இதோட ஆங்கிள் அப்படி. பட் நான் அதை சாஃப்ட்வேர் பண்ணிவிடுவேன். இதை சாஃப்டாக பண்ணிக்க நான் ஃபவுண்டேஷன் ப்ரஷ்ஷை எடுத்துகிட்டு இதுக்கு மேலேயே நான் இப்படி ரன் த்ரூ பண்ணிக்கிறேன். ஸோ தட் இது கொஞ்சம் சாஃப்டன் ஆகிடும். பார்த்தீங்களா, தெரியுதா? சாஃப்டனாக இருக்குது. இந்த பக்கம் ஹார்ஷாக இருக்கும், இந்த பக்கம் சாஃப்டனாக இருக்குது. ஸோ இட்ஸ் டைம் டு செட். இதெல்லாம் செட் பண்ணணும். இப்போ ஹைலைட்டிங் ஜோன்ஸ் எல்லாம் செட் பண்ண போகிறேன். அதுக்கு நான் இங்கே மேக்கோட NC25 யூஸ் பண்ண போகிறேன் கைஸ். இது வந்து ரியல் டெக்னிக்கோட செட்டிங் ப்ரஷ். கண்ணு கீழே இங்கெல்லாம் ஹைலைட்டிங் பண்ணுமோ பேசிக்காக, அதெல்லாம் தான்.
ரெஸ்ட் ஆஃப் த ஃபேஸ்க்கு நான் வேறு பவுடர் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து ஃபேஸஸ் கேனோட வெயிட்லெஸ் மேட் காம்பேக்ட் பவுடர். லிங்க்லாம் வந்து நான் டேக் ப்ராடக்ட்ஸில் கொடுத்துருப்பேன் கைஸ். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக வெப்சைட்குள்ளே போகும், இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்க்கலாம். இப்போ இதை வந்து நான் பாக்கி ஹைலைட்டிங் பண்ணுற ஜோன்லலாம் அப்ளை பண்ணிக்கிறேன், டேபிங் பண்ணி. இது வந்து பிஹெச் காஸ்மெட்டிக்ஸோட ப்ரஷ். நான் கான்டோர் ஜோன் மேலேயும் போகிறேன். இட்ஸ் ஓகே, பிகாஸ் நான் அப்புறமா கான்டோர் பவுடர் அப்ளை பண்ண போகிறேன். நோ ப்ராப்ளம். ஃபேஸ் அண்ட் ஐஸ்க்கு நான் ரெண்டுமே இந்த பேலட் தான் அப்ளை பண்ண போகிறேன். இன்னொரு ஐ பேலட் வச்சுருக்கேன், அதை காட்டுறேன். பட் இந்த சுகரோட வண்டர் விமன் மிக்சட் பேலட் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஐம் நாட் ஷுர் இது இப்போ அவைலபிளாக இருக்கான்னு. இருந்தால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு டேக் பண்ணுறேன். பட் பியூட்டிஃபுல் ஷேட்ஸ் கைஸ். எனக்கு இதில் எல்லாமே பிடிக்கும். கான்டோர், ஹைலைட்டர், ப்ளஷ், ஐ ஷேடோஸ் எல்லாமே பக்கா செம்மையாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ப்ளஷ் ஷேட் எடுத்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ கான்டோர் பண்ணோம்ல, க்ரீம் கான்டோர், அதுக்கு மேலே அப்ளை பண்ணிக்கிறேன். நான் கொஞ்சம் சென்டர்ஸ்லேயும் அப்ளை பண்ணிப்பேன். பாக்கி என்ன இருக்கோ அது சென்டர்ஸ்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது இந்த டிப் இருக்குல்ல, இந்த ப்ரஷ்ஷோட டிப்பில் இந்த ப்ரான்சர் எடுத்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம சின்ஸ் க்ரீம் கான்டோர் பண்ணதுனால ஐடியா இருக்குது எங்கே பண்ணணுன்னு. லைட்டாக பண்ணாலே எனக்கு போதும், ரொம்ப வேண்டாம். எனிவேஸ் இது வெரி பிக்மெண்டட் பவுடர். ஸோ ஹைலைட்டர் மட்டும் நான் லாஸ்ட்டில் அப்ளை பண்ணிக்கிறேன் கைஸ். எனக்கு என்னமோ லாஸ்ட்டில் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு தோணுது. பட் நான் இப்போ இதெல்லாம் செட் பண்ணிக்க போகிறேன். செட் பண்ணிக்கிறதுக்கு நான் பேக்கோட ஃபிக்ஸிங் ப்ளஸ் எடுத்து செட் பண்ணிக்கிறேன். ஆல்ரைட் கைஸ், இப்போ ஐ மேக்கப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஐ பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ தட் உங்களுக்கு குவிக்கராக இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஐப்ரோஸும் நான் ஆல்ரெடி ஃபில் பண்ணிட்டேன் ஆஃப் கேமரா. ஸோ இப்போ ரைட் ஐ மேக்கப் எப்படி பண்ண போகிறோம் பார்க்கலாம். வெரி சிம்பிள் கைஸ். நான் அகேன் சொன்ன மாதிரி 2 ஷேடோ ஒரு 3 ஷேடோ அவ்வளோதான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்த சுகர் பேலட்டேருந்தே நம்ம பேலட் ஐ ஷேடோஸ் யூஸ் பண்ண போகிறோம். இதில் 2 ஷேடோஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று இந்த கலர் அண்ட் இன்னொன்று இந்த கலர். ஃபஸ்ட்டு வந்து அந்த மேட் ஃபினிஷ் இருக்கிற க்ரீஸ் ஷேடாக நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு நான் வந்து இந்த பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். சட்டில் பீச் கலர் ஷேட். அவுட்டர் க்ரீஸ் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ப்ரௌ போன் கிட்ட கொண்டு போகிறேன், ரொம்ப இல்லை, கொஞ்சமாக. ஏன்னா ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகல, உள்ள மிட்வேலையே நான் ஸ்டாப் பண்ணிக்க போகிறேன். ஓகே, ஈஸியாக இருக்கும் நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கும் சரி பிளெண்ட் பண்ணுறதுக்கும். நான் மிட்வேலையே ஸ்டாப் பண்ணிக்கிறேன், அவுட்டரில் ஃபோக்கஸ் பண்ணி. ஓகே, மேக்கா குவாட் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து பேலட் நம்பர் 5. இந்த ஷேட் இருக்குல்ல, இதுவும் லைட்டாக இதையும் யூஸ் பண்ணி நான் வந்து செகண்ட் கலர் ஃபார் அவுட்டர் கார்னர் அண்ட் அட் த சேம் டைம் லைட்டாக க்ரீஸ்லேயும் அப்ளை பண்ணிக்கிறேன். அதே ப்ரஷ், ஃபஸ்ட்டு இந்த ப்ரஷ் வச்சு யூஸ் பண்ணலாம். இது வந்து இப்போ நான் க்ரீஸில் டெபாசிட் பண்ண போகிறதில்ல, அவுட்டர் கார்னரில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இங்கே. அப்புறம் ஸ்லோலி க்ரீஸ் கொண்டு போகிறேன். ஓகே, அவுட்டர் கார்னரில் நான் இப்படி அப்ளை பண்ணிக்கிறேன் அந்த டெப்த்துக்கு. ஃபஸ்ட்டு இதை பிளெண்ட் பண்ணிக்கணும் லைட்டாக. அதனால் இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கிறது. ரவுண்டட் பிளெண்டிங் ப்ரஷ் மாதிரி இருக்கும். இது ரவுண்ட் மோஷன், சாஃப்ட் ரவுண்ட் மோஷனில் நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த பேலட்லேருந்து இந்த ஷேடை ஃப்ளாட் ப்ரஷில் எடுத்துக்கிறேன். இது கொஞ்சம் ஷிம்மரி ஷேட், ஸோ கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். பட் எவ்வளோ ப்ரிட்டியான ஷேடு மாதிரி லாவெண்டர், பிங்க் எல்லா டோனுமே இருக்குது இதில். நான் இந்த க்ரீன் கலர் கோல் காஜல் யூஸ் பண்ண போகிறேன். கிறிஸ்மஸ் டைம்னால இந்த கலர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணால் ரொம்பவே அழகாக இருக்கும். இதை வந்து நான் வாட்டர் லைனில் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன் கைஸ். இப்போ லைனருக்கு நான் இந்த டாஸ்லர்லேருந்து லிக்விட் லைனர் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ நான் வந்து இந்த சிஎஸ் எசென்ஷியல் லேஷஸ்
இங்கே இருக்குது. இந்த லேஷஸ் நான் அப்ளை பண்ணிட்டு வரேன். ஐஸ் முடிச்சாச்சு. இட்ஸ் பியூட்டிஃபுல் ரைட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ அந்த பேலட்லேருந்து இந்த கோல்டன் ஹைலைட்டர் எடுத்து நான் லைட்டாக என்னோடய சீக் ஏரியாவில் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் ரொம்ப சட்டிலாக தான் கைஸ் அப்ளை பண்ணுறேன். பிகாஸ் எனக்கு இது மாதிரி செமி மேட் ஃபினிஷ் ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோடய ஸ்கின் சட்டிலாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் இந்த ஃபேஸஸ் கேனடாவோட மேஜிக் மோக்கா அப்ளை பண்ணிக்க போகிறேன். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஒரு மாதிரி ஆரஞ்சிஷ் ப்ரௌன் ஷேட். இதை ஃபர்ஸ்ட் நான் அப்ளை பண்ணி பார்க்குறேன். அதுக்கப்புறம் என்ன ஆல்ட்ரேஷன் பண்ணலாம், ஆஸ் யூஷுவல் லிப்ஸ்டிக் காம்பினேஷனில் பண்ணலாம் அப்படின்னு ஆஸ் யூஷுவல் என்ன லிப்ஸ்டிக் காம்பினேஷன் பண்ணலான்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் இதை அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஹாலிடே லுக்னால் எல்லோரும் ரெட் டோன் லிப்ஸ்டிக் தான் போவோம், நமக்கே தெரியும். பட் எனக்கு வந்து இந்த ஐ லுக்குக்கு ரெட் டோனை விட ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் டோனில் ரெட் போனால் நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் டார்க் அந்த மாதிரி ஷேட்ஸ் போனால் ஐ திங்க் அது இன்னும் ப்ரிட்டியராக இருக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி ஷேட்ஸ் எடுக்கிறேன். மேலே இந்த லாரியல் சிக்னேச்சர் மேட் ரூஜில் ஐ பர்ன்ட் அப்படின்ற ஒரு ஷேட் எடுத்து லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சம் மேட் ஃபினிஷாகவும் இருக்கும். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. கிட்டத்தட்ட அதே ஷேடு தான், பர்ன்ட் ஆரஞ்ச் ஷேடு. ஸோ எஸ் கைஸ், இதோட நம்மளோட ஹாலிடே பார்ட்டி மேக்கப் லுக் முடிஞ்சிருச்சு. கெட் ரெடி வித் மீ லுக் முடிஞ்சிருச்சு. அண்ட் எனக்கு இந்த ஓவரால் லுக் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் என்னோடய கலெக்ஷன்ஸ்லாம் போய் பாருங்கள் இன்ஸ்டாகிராமில். லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இல்லாட்டி பின் கமெண்ட்டில் இருக்கும். ப்ளீஸ் செக் இட் அவுட். உங்களை எல்லோரும் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் இந்த லுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா டூ லைக், காமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் என்னோடய சேனலுக்கு மறக்காமல். உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். டில் தென் டேக் கேர். பை கைஸ்.